சகோதர சகோதரிகளே, இன்றைய நிலை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, நீங்கள் எல்லாம் தமிழ் என்பது ஏதோ ஒரு மொழி என்று மட்டும் நினைக்காதீர்கள், ஏதோ தொடர்புக்காக இருக்கிற ஒரு ஒளி என்று நினைக்காதீர்கள். தமிழ் என்பது ஒரு நாகரிகத்தின் அடையாளம், தமிழ் என்பது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம், தமிழ் என்பது ஒரு பண்பாட்டின் அடையாளம், தமிழ் என்பது ஒரு பாரம்பரியத்தினுடைய அடையாளம். அந்த தமிழுக்கென்று தனிப்பெரும் சிறப்பு உண்டு. நாம் வாழ்ந்து வந்திருக்கிற வரலாறு அப்படி, நாம் வென்றெடுத்திருக்கிற வரலாறு அப்படி. அந்த வரலாற்றை இன்றைக்கு மறந்து நம்முடைய தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகம் சிதைந்து போய் கொண்டிருக்கிற அவல காட்சிகளை நாம் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நீங்களே நினைத்து பாருங்கள், எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சார சீரழிவு வந்து கொண்டிருக்கிறது. அது உலகமயமாக்கலினாலே வந்திருக்கலாம், ஆனாலும் கூட நமக்கென்று தனிகுணம் ஒன்று உண்டே, அதை விட்டு விடலாமா? எல்லாமே போய்விட்டது. ஒரு மனிதன் உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட அதை தன்னுடைய மொபைலிலே அதை காட்சியை எடுத்துக்கொண்டு அதை மற்றவர்களுக்கெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிற மனிதாபிமற்ற மனிதர்களைத்தானே இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஊடகவியலாளர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். துடிக்கிறவனை தூக்கி விடுவதை விட்டு, உயிருக்கு போராடுகிறவனை அவனை காப்பாற்றுவதற்கு வேண்டிய காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு அதை படம் எடுத்து வியாபாரம் பண்ணுவதற்காக நினைக்கிறோமே, அதை படம் எடுத்து நம்மை பிரபலப்படுத்திக் கொள்ள நினைக்கிறோமே, இது என்ன தன்மை, என்ன நிலை? இது சிந்திக்க வேண்டாமா? அருமை சகோதர சகோதரிகளே, கடந்த 20 ஆண்டுகளாக சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலிலே, வில்லீஸ்வரர் ஆலயத்திலே மயில பக்த ஜனசபை நடத்துகிற 12 நாள் பிரசங்கத்திலே ஒரு நாள் பிரசங்கம் இருந்தது. ஒரு நாள் பிரசங்கம் இருந்தது. முதல் ஆண்டு நான் பேச போனதற்கு பிறகு அந்த குருஜி சுந்தரராம சுவாமிகள் இட்ட ஆணை, இந்த சபை உயிரோடு இருக்கும் வரை அல்லது நீ உயிரோடு இருக்கும் வரை ஆண்டுதோறும் இங்கே வந்து நீ பேச வேண்டியது. அதை ஏற்று பேசுகிறேன். அந்த முதல் முறை நான் பேச போகிற போது மிகப்பெரிய இது, மிகப்பெரிய இது. மயிலாப்பூர் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்டவர்கள் நிறைந்தது என்று தெரியும். கோயிலுக்குள்ளே முஸ்லிமா என்று கேட்கவில்லை, கோயிலுக்குள்ளே ஒரு துலுக்கனை விடுகிறார் கோயிலுக்குள்ளே. அதே முஸ்லிம்களும் கொந்தளிக்கிறார்கள். கோயிலுக்குள்ளே நீ போய் பேச போகிறாய், நீ ஒரு முஸ்லீமா? போய் பேசு. பேச ஆரம்பிக்கிற பொழுது சிவாச்சாரியர்கள் எல்லாம் அங்கெங்கே நின்று கொண்டிருந்தார்களே தவிர யாரும் என் அருகில் வந்து அமரவே இல்லை. ஏதோ தீண்டத்தகாதவனை போல தனித்து உட்கார்ந்திருந்தது. ஆனால் பேச ஆரம்பித்து 20 நிமிடங்களிலே ஒவ்வொரு சிவாச்சாரியாராக என் அருகிலே வந்து உட்கார்ந்தது. நான் ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே பேசுவதற்கு நீ யார் என்று கேட்டார்கள். நீ யார் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் பேசுகிற மொழியால் தமிழன், நான் தாய்மொழியால் தமிழன், பச்சை தமிழன். இன்னும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடிய தஞ்சை தரணியிலே பிறந்த காரணத்தினால் நான் ராஜராஜ சோழனுக்கு சொந்தக்காரன். நான் தமிழன், மொழியால் நான் தமிழன், இனத்தால் நான் ஒரு திராவிடன். எவராலும் அசைக்க முடியாது. இனத்தால் நான் ஒரு திராவிடன். நான் வாழுகிற நாட்டால் இந்தியன். என்னுடைய தேசபக்தியை எவனும் ஒரு எள்முனை அளவு கூட ஐயமுற முடியாது. ஏனால் என் முன்னோன் இட்ட குருதியிலே பிறந்ததுதான் இந்த தேசிய விடுதலை, இந்த நாட்டின் விடுதலை. உள்ளாட்சி முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தக்கூடியவர்கள் நிச்சயமா உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் நாம் பெரிய பாராட்டம், 2 விதத்துல பாராட்டம். 17 ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகை நடத்துவது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறதும் தெரியும். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பணி இருக்கிறதே, இங்க வந்து நம்ம கொடுக்கும்போது பவுண்டேஷன்ல கொடுக்கும்போது இவங்கள்ட்ட யார் இவங்கெல்லாம் கேட்கும்போது இவர்கள் எல்லாம் ஊனமுற்றவர்கள் அல்லது பார்வையற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்திருக்கிறாங்க. அதற்காகவே அவர்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுக்கும்.
ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை. ஒரு உள்ளாட்சி முரசை தங்களுடைய அவர்கள் பத்திரிகை ஒரு பிரபலப்படுத்திருக்க வேண்டியதாக நாளிதழை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்காக ஒரு சமூக சேவை, எவ்வளவு சமூக சேவர்கள் வந்தார்கள், அவர்கள் எல்லாம் கண்டறிந்து அவர்கள் எல்லாம் அறிந்து கொடுக்கிறார்களே, அதற்காக உண்மையிலே இன்றைக்கு ஒரு நாள் நான் இவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கிற நேரம் நிச்சயமாக எனக்கு வீணாக விடவில்லை என்ற ஒரு மதிப்பு. என்னுடைய வாழ்நாளில் என் மனதில் இது நிச்சயமாக பரிந்திருக்கக்கூடிய ஒரு தருணம். அவர்களுக்கெல்லாம் ஐயா அவர்கள் விருது வழங்குகிறார்கள், அதை என்னால் கொடுக்க முடிந்தது என்று. ராஜா ஒரு ஊரில் என்ன பண்ணாருன்னா ஒரு போட்டி அறிவிச்சார். அந்த போட்டி என்ன அப்படின்னா, கோட்டை இருக்கும்ல, அந்த கோட்டையோடைய கதவை தள்ளி திறக்கணும். அந்த கோட்டையோட கதவை யார் தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துல அரசாளுகிற பதவியை தரேன்னு சொன்னார். ஆனால் ஒரு கண்டிஷனும் வச்சார். சப்போஸ் திறக்க முடியல, தள்ள முடியல அப்படின்னா உங்கள் கையை நான் வெட்டிடுவேன் அப்படின்ட்டார். மக்களுக்கு ரொம்ப பகிர்னு இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு குழப்பம். எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வரலன்னு பின்னோக்கிட்டாங்க. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்ணனா, நான் போகிறேன் அப்படின்னு போய் போட்டிக்கு கதவு முன்னாடியே நிற்கிறான். அங்கே ராஜா கேட்குறாரு, எந்த தைரியத்தில் நீ இங்கே நிற்கிற, உன் கை வெட்டப்பட்டுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் ஜெயிச்சேன்னா நான் ஒரு ராஜாவாக கூட எனக்கு தகுதி இருக்குது, தோத்தனா என் கை தானே போகுது, உயிராக போகுது அப்படின்றான். அந்த பாசிட்டிவ் திங்கிங், இது எதனால் நான் சொல்கிறேன்னா, அந்த ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அந்த ஒரு இளைஞன் ட்ரை பண்ணான். அவன் ட்ரை பண்ணதில் கதவு திறந்துருச்சு. ஏன்னா கதவு தாழ்பால் போடலை. அந்த தைரியத்தை தான் ராஜா எதிர்பார்த்துட்டு இருந்தார். அந்த தைரியம் அவன்கிட்ட இருந்துச்சு. இது எந்த வகையில் இந்த பத்திரிகைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் டெய்லியுமே நீங்கள் பத்திரிகையை பார்க்குறீங்க, ஆனால் நான் டெய்லியுமே எங்கள் வீட்டில் செய்தித்தாளை பார்க்கல, அதுக்கு பின்னாடி இருக்க எங்கள் அப்பாவோட முயற்சியை பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும். அதுதான் நினைக்கிறேன் இந்த 17வது ஆண்டு வரைக்கும் வந்திருக்கு. கண்டிப்பாக இது அப்பாவுக்கு மட்டும் சமர்ப்பணம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா நிருபர்களுக்கும் அது சமர்ப்பணம் தான். நம்முடைய ஒவ்வொரு நாள் முயற்சி ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியாக மாறும். அதனுடைய ப்ராசஸில் தான் நம்ம இருக்கோம். நம்பிக்கையோடு இருங்க. போன வருஷம் பேசும்போது ஒற்றுமையை குறித்து நான் பேசியிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் நம்மளுடைய முயற்சி நம்ம அதிகமாக போடுவோம். பலதரப்பட்ட செய்தித்தாள்கள் இருக்குது, அதை பார்த்து நம்ம துவண்டு போக வேண்டாம். நம்ம ப்ராசஸில் இருக்கோம், கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். இந்த கதையை கேட்டு எங்களுக்காக இங்கே இருக்கிறவங்க நிறைய சாதனையாளர்கள், விருந்தாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.